முன்னாடிலாம் என் WordPress வெப்சைட்டை மேனேஜ் பண்றதுக்கு டெய்லி 6 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல என் ஒர்க்கே முடிஞ்சிருது. மேஜிக் என்னன்னு தெரியுமா? ஒரு 5 பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன் அண்ட் எவ்ரி மந்த் எனக்கு 150 பிளஸ் ஹார்ஸ் சேவ் ஆகுது. இந்த 5 பிளகின்ஸ் எல்லாருமே ஃப்ரீ தான் அண்ட் இதோட வேல்யூ பிரைஸ்லெஸ். ஹலோ டெக் பைல்ஸ், நான் கவிஷி. வெல்கம் பேக் டு ஜிக்லவ் டெக் பைல். ஐ ப்ராமிஸ் யூ, இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் உங்க WordPress ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது வித் கேரண்டி டைம் சேவிங் ரெவல்யூஷன். WordPress users 43% of websites பவர் பண்றாங்க. பட் 90% of the people மேனுவல் ஒர்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றாங்க. ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸோட சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? ஸ்மார்ட் ஆட்டோமேஷன். இந்த 5 பிளகின்ஸை யூஸ் பண்ணா நீங்களும் டெவலப்பர் லெவல் எஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ WordPress எக்ஸ்பீரியன்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண நீங்க ரெடியா? பிளகின் 1 எலிமெண்டர். பேஜ் பில்டிங்க்கு இது ஒரு அல்டிமேட்டான ட்ராக் அண்ட் ட்ராப் சொல்யூஷன். இதோட ரெவல்யூஷனரி பவர்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். விஷுவல் பேஜ் பில்டர். கோடு எழுதாமையே ப்ரொஃபஷனல் பேஜஸ் கிரியேட் பண்ண முடியும். ப்ரீ-பில்ட் டெம்ப்ளேட்ஸ், 300+ டிசைனர் டெம்ப்ளேட்ஸ், இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெஸ்பான்சிவ் டிசைன். மொபைல், டேப்லெட்க்கு ஆட்டோமேட்டிக்கான ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கு. விட்ஜெட் லைப்ரரி. அட்வான்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கு ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபங்க்ஷனாலிட்டி கூட இதில் இருக்கு. எலிமெண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டம் பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கு 8 to 10 ஹார்ஸ் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் தனியாக ஒரு டெவலப்பரை கூட ஹையர் பண்ணணும். பட் இப்போ அதே சேம் குவாலிட்டி பேஜை ஜஸ்ட் 1 ஹார்ல ரெடி பண்ண முடியும் அண்ட் ஈவன் டிசைன் ஸ்கில்ஸ் இல்லாமல் கூட அதே ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி என்னன்னா, என்னோட ஒரு கிளைண்ட்க்கு ஒரு லேண்டிங் பேஜ் வேணும். பட் அதே ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல ட்ரை பண்ணா 2 days ஆச்சும் ஆகும். எலிமெண்ட்ரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 3 ஹார்ஸ்ல என்னால் டெலிவர் பண்ண முடிஞ்சது அண்ட் கஸ்டமர் வாஸ் ரியலி ஹாப்பி. டிசைனர் ஏஜென்சிஸ்க்கு 50,000 சார்ஜ் பண்றதுக்கு பதிலாக நீங்களே இந்த ஒர்க்கை செய்யலாம். இதோட டோல் பெனிஃபிட் என்னன்னா, உங்களால ஃப்ரீடமா ஒரு கிரியேட்டிவ் டிசைனையும் கிரியேட் பண்ண முடியும், பிளஸ் காஸ்ட்ஸையும் சேவ் பண்ண முடியும். ப்ரோ டிப்பை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷனே இஸ் வெரி பவர்ஃபுல். பட் ப்ரோ வெர்ஷனில் அட்வான்ஸ்ட் விஜெட்ஸ், தீம் பில்டர் ஆக்சஸ் கிடைக்கும். உண்மையிலேயே நீங்கள் ஒரு சீரியஸ் யூஸராக இருந்தால் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வர்த் இட். பிளகின் 2 யோஸ்ட் SEO. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு இது ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன். யோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கான்டென்ட் அனாலிசிஸ், ரியல் டைம் SEO ஸ்கோர், இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்ஸோட இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் நம்மளுக்கு கிடைக்கும். ரீடபிலிட்டி செக், கான்டென்ட் கிளாரிட்டி, என்கேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக் அசஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. XML சைட் மேப்ஸ், சர்ச் இன்ஜின்ஸ்க்கு சைட் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக் சப்மிஷன் ஆப்ஷன் கூட இருக்கு. சோஷியல் மீடியா இன்டெகிரேஷன், ஃபேஸ்புக், ட்விட்டர் கார்ட்ஸை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். SEO ஆட்டோமேஷன் மேஜிக். மேனுவல் SEO ஒர்க் பண்ண டெய்லி 2 to 3 ஹார்ஸ் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணுவோம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, கீவேர்ட்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது. பட் யோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமா ஆட்டோமேட்டட் சஜஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். டிராஃபிக் க்ரோத் எவிடன்ஸ். என்னோட ஒரு பிளாகுக்கு யோஸ்ட் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறமா ஆர்கானிக் டிராஃபிக் 250% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ க்ரீன் லைட் அச்சீவ் பண்ணால் மட்டுமே போதும். அது வரைக்குமே கான்டென்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இருந்தேன். டெக்னிக்கல் SEO சிம்பிளிஃபைட். ஸ்கீமா மார்க்கப், பிரெட் க்ரம்ஸ், கெனானிக்கல் URLs, இந்த டெக்னிக்கல் ஸ்டஃப் எல்லாமே யோஸ்ட் ஹேண்டில் பண்ணிக்கும். டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் கூட SEO எக்ஸ்பர்ட் மாதிரி ஒர்க் பண்ண முடியும். கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி என்ஹான்ஸ்மெண்ட். ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸை சஜஸ்ட் பண்ணணும், கான்டென்ட் கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டேட்டா ட்ரிவன் கான்டென்ட் கிரியேஷன் பாசிபிள் ஆகிடுச்சு. பிளகின் 3 WP ராக்கெட். வெப்சைட் ஸ்பீட் ஆட்டோமேஷனுக்கு இது ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர். WP ராக்கெட்டோட ஸ்பீட் டெக்னாலஜிஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பேஜ் கேச்சிங். ஸ்டாட்டிக் HTML வெர்ஷன்ஸோட ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் இருக்கு. ஃபைல் ஆப்டிமைசேஷன், CSS, ஜாவாஸ்கிரிப்டோட ஆட்டோமேட்டிக் மினிஃபிகேஷன் கூட இருக்கு. இமேஜ் லேசி லோடிங், பேண்ட்வித்தை சேவ் பண்ணி ஃபாஸ்டராக லோட் பண்ண முடியும். டேட்டாபேஸ் கிளீனப், அன்னெசரி டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ண முடியும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரெவல்யூஷன் என்னன்னா, மேனுவல் கேச்சிங் செட்டப், ஃபைல் ஆப்டிமைசேஷன், இந்த காம்ப்ளெக்ஸ் டெக்னிக்கல் ஒர்க்குக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் WP ராக்கெட்டை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமா இந்த டெக்னிக்கல் ஒர்க்கை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிடும். ரியல் பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் என்னன்னா, என்னோட ஒரு வெப்சைட்க்கு லோடிங் டைம் 8 செகண்ட்ஸ்லேருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்குமே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ கூகுள் பேஜ் ஸ்பீட் கோரில் 45லேருந்து 92 வரைக்குமே ஜம்ப் ஆயிருக்கு. இதனால என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரமேட்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. SEO கனெக்ஷன். கூகுள் எப்பயுமே ஃபாஸ்டான லோடிங் சைட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும். கோர் வெப் வைட்டல்ஸை இம்ப்ரூவ் பண்ண சர்ச் ரேங்கிங்கை ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். விசிட்டர்ஸ் பவுன்ஸ் ரேட்டை 40% வரைக்குமே ரெடியூஸ் ஆச்சு. பேஜ் லோடிங் ஃபாஸ்ட் ஆனால் யூசர்ஸ் மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். WP ராக்கெட்டுங்கிறது ஒரு பெய்ட் பிளகின். பட் ஹோஸ்டிங் அப்கிரேட் பண்ணி காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் சைட்டாக இருந்தால் லெஸ்ஸர் சர்வர் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு இருக்கும். பிளகின் 4 அப்டிராஃப்ட் ப்ளஸ். பேக்கப் அண்ட் செக்யூரிட்டிக்கு இது ஒரு அல்டிமேட்டான பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்யூஷன்.
இந்த அப்டிராஃப்ட் ப்ளஸோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆட்டோமேட்டட் பேக்கப்ஸ். டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி ஆட்டோமேட்டிக் ஷெடியூலிங் இருக்கு. கிளவுட் ஸ்டோரேஜ். கூகுள் டிரைவ், ட்ராப் பாக்ஸ், அமேசான் எஸ்டியோட இன்டெகிரேஷன் இருக்கு. ஒன் கிளிக் ரீஸ்டோர். டிசாஸ்டர் ரெக்கவரி இங்க ஒரு சிம்பிள் ப்ராசஸ். மைக்ரேஷன் டூல். சைட் ட்ரான்ஸ்ஃபர் இங்க ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், டிசாஸ்டர் ப்ரிவென்ஷன். ஒரு வெப்சைட் கிராஷ் ஆனாலோ, ஹேக் ஆனாலோ, இல்லை ஹோஸ்டிங் ப்ராப்ளமாகவே இருந்தாலும் பேக்கப் இல்லைன்னா மாசக்கணக்காக நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஆகிடும். பட் அப்டிராஃப்ட் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணால் இந்த டென்ஷனே உங்களுக்கு இருக்காது. டைம் சேவிங் ஆட்டோமேஷன். மேனுவலாக ஒரு பேக்கப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண கண்டிப்பாக டெய்லி ஒரு 1 hour ஆச்சு ஆகும். எஃப்டிபி அப்லோட், டேட்டாபேஸ் எக்ஸ்போர்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட். பட் அப்டிராஃப்ட் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஹேண்டில் பண்ணி க்ளவுடில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடும். என்னோட ஒரு பர்சனல் ஸ்டோரி சொல்கிறேன். 2 years பேக் என்னோட ஒரு கிளைண்ட்டோட வெப்சைட் சடனாக கிராஷ் ஆயிடுச்சு. பேக்கப் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வெப்சைட்டை ரீபில்ட் பண்ண 2 weeks எடுத்துக்கிட்டேன். அப்போதான் இந்த அப்டிராஃப்ட் ப்ளஸோட இம்பார்ட்டன்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மைக்ரேஷன் மேட் ஈஸி. ஹோஸ்டிங்கோ இல்லை டொமைனோ சேஞ்ச் பண்ணணும்னா அப்டிராஃப்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணி 1 கிளிக்கில் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பிஸ்னஸ் கண்டினியூட்டி. டவுன் டைம்னாலே ரெவென்யூ கண்டிப்பாக லாஸ் ஆகும். அப்டிராஃப்ட் ப்ளஸ் இது எல்லாமே என்ஷூர் பண்ணி பிஸ்னஸை கண்டினியூ பண்ணும். ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஹியூஜ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பிளகின் 5 ஸ்மஷ். இந்த ஸ்மஷ் ஒரு இமேஜ் ஆப்டிமைசேஷனுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான காம்ப்ரெஷன் சொல்யூஷன். இந்த ஸ்மஷோட இன்டெலிஜென்ட் ஆப்டிமைசேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லூஸ்லெஸ் காம்ப்ரெஷன். குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ண முடியும். பல்க் ஆப்டிமைசேஷன். thousands ஆஃப் இமேஜஸை ஒரே டைமில் ப்ராசஸ் பண்ணும். வெப் பி கன்வர்ஷன். மாடர்ன் இமேஜஸை ஃபார்மேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் பண்ண முடியும். லேசி லோடிங். ஃபாஸ்டர் பேஜஸ்க்காக இமேஜஸை ஆன் டிமாண்டில் லோட் பண்ணும். இமேஜ் மேனேஜ்மெண்ட் ரெவல்யூஷன். ஃபோட்டோகிராஃபி வெப்சைட், இ-காமர்ஸ் சைட்டை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு இமேஜ் ஆப்டிமைசேஷனுங்கிறது ஒரு டெய்லி டிடிஎஸான ஒரு ப்ராசஸ். மேனுவலாக ஈச் இமேஜை ரீசைஸ் பண்ணுறது ஒரு டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ். என்னோட ஒரு கிளைண்ட் வெப்சைட்டில் 5000+ இமேஜஸ் இருந்துச்சு. பட் ஒரிஜினல் சைஸ் 2 GB தான். ஸ்மஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா 800 MB வரைக்குமே ரெடியூஸ் பண்ணி 60% ஆஃப் த ஸ்டோரேஜை சேவ் பண்ணிட்டேன். SEO பர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட். ஸ்மாலர் இமேஜஸ்னாலே ஃபாஸ்டர் லோடிங் தான். கூகுள் எப்பயுமே ஃபாஸ்டான சைட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணும். இமேஜ் SEO ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் சர்ச் ரேங்கிங்ஸ் கூட பூஸ்ட் பண்ணும். பேண்ட்வித் சேவிங்ஸ். மொபைல் யூசர்ஸ்க்கு டேட்டா கன்சப்ஷன் ரெடியூஸ் ஆகும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஹோஸ்டிங் பேண்ட்விட்டோட காஸ்ட்டும் சேவ் ஆகும். ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ. நியூ இமேஜஸ் அப்லோட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆப்டிமைஸ் பண்ணிடும். ஸோ மேனுவல் இன்டர்வென்ஷனுக்கு அவசியம் இருக்காது. ஸோ டெக் பைல்ஸ். வேர்ட்பிரஸ் சக்ஸஸ்ங்கிறது ஜஸ்ட் இன்ஸ்டாலிங் ப்ளகின்ஸ் மட்டுமே இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கண்டினியூஸ் ஆப்டிமைசேஷன் தான். இந்த 5 பிளகின்ஸோட பவரை கான்ஃபிகர் பண்ணி உங்கள் ஒர்க் ஃப்ளோவை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டைம் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ். இந்த பிளகின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷன், பிஸ்னஸ் க்ரோத் அண்ட் இன்னோவேஷனில் ஃபோக்கஸ் பண்ண எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுக்க போகுது. எவ்ரி ப்ரொஃபஷனல் வேர்ட்பிரஸ் டெவலப்பர் இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்களும் இந்த சேம் பவரை உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. 1 month டெடிகேட்டட் பிளகின் ஆப்டிமைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் டைம் சேவிங்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸை காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி அதர் டெக் பைல்ஸை மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் மோர் டெக் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் gcloudtechpile.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. ஹோப் யூ ஆல் லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் குட் பை.